இப்போ நீங்க நம்ம மினிஸ்ட்ரி ஓத் எடுக்க பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷனரினா நம்ம சிஎம், த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஏஐ மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி நம்ம கொண்டு வந்தது தான் தமிழ்நாட்டில். அப்போ ஒரு தொலைதூக்க பார்வையோட அடுத்த கட்ட எஜுகேஷன் லெவலில் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டே ஒன்லேருந்து அழகாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நீட், ஃபேர் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. பேன் நீட்டுன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இங்கே இந்த ஃபெலிசிட்டேஷன் வாயிலாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று தான், நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். எப்படி தமிழ்நாட்டில் 2026 ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த நீட்டுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் 2029 லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம தலைவர் மூலமாக அது சாதிக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. அது ஹோல் இந்தியாவும் பார்க்க போகுது. அப்போ கம்ப்ளீட்டா இந்த நீட் அபாலிஷ் ஆயிடும். அதனால யூ கேன் பி பிரிட்டி கான்ஃபிடென்ட் தட் ஃபர்தரா. இப்போ நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் நீங்க உள்வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீங்க உள்வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படிப்பில் இந்த மார்க் பேஸ்டு அவுட்கம்ன்றது எனக்கு உடன்படிக்கையே கிடையாது. இந்த மார்க் பேஸ்ட் அவங்கள டிசைட் பண்றது அது செட் ஆகாது. பட் என்ன பண்றது, இது ஒரு சிஸ்டம் அப்படி ஆயிடுச்சு. இவ்வளோ காலங்காலமா 10th 12th இன்ஜினியரிங் MBA மெடிசன் அப்படின்னு போயிட்டாங்க. பட் இங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இன்சிஸ்ட் பண்றேன். நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும், வெரி ஸ்மார்ட்டா இருக்கணும். நிறைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி புக்கு படிக்கணும். அங்க நிறைய லெசன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நான் எல்லா மேடைகளையும் சொல்றது தான், ஸ்டூடெண்ட்ஸ் மேடைகளில் சொல்றது ஒன்று தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வைப்பிங் த மொபைல், ஃபிளிப் த பேஜஸ் ஆஃப் புக்குன்னு சொல்லுவேன். புக்கோட பேஜஸை ஃபிளிப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொபைலில், அது எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனோட பயோகிராஃபி படிக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் படிக்கலாம், இல்லை முகமது அலி படிக்கலாம், இல்லை மதர் தெரேசா படிக்கலாம், இல்லை அறிஞர் அண்ணா பற்றி படிக்கலாம், எம்ஜிஆரை பற்றி படிக்கலாம். நிறைய பேரை நீங்கள் படிக்கலாம், அவங்களோட டிஃபிகல்ட்டி டைம்ஸில் என்னென்ன டிசிஷன் எடுத்தாங்க, எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு. ஆனால் எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு இல்லை ஒரு பொலிட்டீஷியன் நான் தோல்வி அடைந்துட்டேன், நான் ஒரு ரன்ல தோத்துட்டேன், சச்சின் டெண்டுல்கரோ இல்லை தோனியோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு எலெக்ஷன் தோத்துட்டேன், அந்த அடிப்படையில் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே கிடையாது.